ஆஹா! துபாய்ங்க. அபுதாபி ஏர்போர்ட்ல வெற்றிகரமா வந்து இறங்கியாச்சு. அத்தா நம்மள பிக்கப் பண்ணிட்டு அவங்க ரூம்க்கு கூப்ட்டு போனாங்க. போற வழியில காலை பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு மலையாளி கடைக்கு போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, பரோட்டாவும், பீஃப் ரோஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு, நேரா அத்தா ரூமுக்கு போய் ஒரு குளியல் போட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு, ஜும்மா தொழுகைக்கு கிளம்பியாச்சு நானும் அத்தாவும். இது ஒரு பள்ளிவாசல்ல பயங்கர கூட்டம். அப்படி இப்படின்னு இடத்த புடிச்சு பள்ளி உள்ள ஒரு இடத்துல செட்டில் ஆயாச்சு. ஜும்மா வரை நடந்துட்டு இருந்துச்சு. ஜும்மா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அத்தா ரூமுக்கு போனோனே சமையல் ரெடியா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்த போட்டாச்சு. எந்திரிச்சதுக்கு பிறகு பக்கத்துல இருந்த கடையில போயிட்டு ஒரு சாய போட்டாச்சு. அதுக்கு பிறகு அத்தா என்னுடைய செலவுக்காக 260 திரஹம்ஸ் பணம் குடுத்தாங்க. நம்முடைய கோலே இன்ஷா அல்லாஹ் இந்த காசு செலவு பண்றதுக்குள்ள ஒரு நல்ல வேலைய கெட் பண்றது தான். அதோட என்னுடைய திங்ஸ் எல்லாம் அத்தாவுடைய கார்ல ஏத்திட்டு என்னுடைய ரூமுக்கு கிளம்பியாச்சு. போற வழில எங்க சித்தப்பாவ பார்த்து பேசி அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு, அவங்களையும் தூக்கி கார்ல போட்டுட்டு, என்னுடைய ரூமுக்கு வந்தாச்சு. என்னுடைய ரூம ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னுடைய ரூம பத்தி ஒரு கதையே இருக்கு. இத அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி என் ரூம்ல படுத்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஆஹா! சரியான ஃபீடு. அதுக்கு பிறகு என்ன, பக்கத்துல எங்க சாப்பிடறதுக்கு இடம் இருக்கு, என்ன ஏதுங்கிறத அத்தா கொஞ்சம் சொல்லிக் குடுத்தாங்க. அந்த இடத்துல போய் சாப்பிட்டுட்டு, திரும்பி ரூமுக்கு வந்து நல்லபடியா படுத்து தூங்கியாச்சு. ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.